ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானின் திருப்பெரும் கருணையினால் குருவின் வாசமும் சீடரின் மோப்பமும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு அருள் திருவிளையாடல். ஒரு நாள் சாயந்தரம் இருக்கும். பகவான் கிட்ட அண்ணாமலை காடுகள் எப்படி, நான் மற்ற வனாந்திரத்துக்கெல்லாம் போயிருக்கேன், இந்த அண்ணாமலை காட்டை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு நாயனா கேட்டார் கணபதி முனி. பகவான் ஒரே குஷி ஆயிட்டார். பகவானுக்கு அண்ணாமலையை பற்றி யார் பேசினாலும் நிமிர்ந்து உட்காந்துருவார். அவர் முகத்தில் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு குதூகலம், மகிழ்ச்சி எல்லாம் வரும். அவர் சொன்னார், நான் கூட்டின்னு போகிறேன், எனக்கு இந்த மலையில் தெரியாத இடமே கிடையாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் கூட தெரியாது, எனக்கு தெரியும், என் கால் படாத இடமே கிடையாது அப்படின்னு பகவான் ரொம்ப குதூகலமாக சொல்லிட்டு நான் கூட்டின்னு போகிறேன்ட்டார். சில நாட்களில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் பகவானை பார்க்குறதுக்கு சில பேர் மட்டும் போய் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது பேசுகிறது, சம்பாஷணை பண்ணுறது. அன்றைக்கும் அது மாதிரி ஓல்டு ஹாலில் பகவான் கூட அண்ணாமலை சுவாமி மட்டும் இருந்தார். விஸ்வநாத சுவாமி அங்கே போனார். போன உடனே நாயனா என்ன பண்ணுறார், இந்த காட்டை சுற்றி பார்க்கணும்னு சொன்னார், அவருக்கு வசதிப்படுமா பாருங்கோ அப்படின்னார். நாயனா வர சொல்லலாம் இல்லை. பகவான் இந்த அதிகாரம் ஒரு நாளும் யார் மேலேயும் செலுத்தினதில்லை. அவள் வசதி என்ன, அவளுக்கு வசதிப்படுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்கும். அவர் போய் நைனாட்ட அவர் சொன்னார், இது மாதிரி நைனா அதை எழுதின்னு இருக்கார், அப்படியா, போய் சொல்லு. அவர் உடனே கிளம்பிடுவார். ஆமாம்மா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், பகவான் கூட வர்றதுக்கு என்ன அப்படின்ட்டு இவரும் போய் தயாராக இருக்கும்படியாக சொல்ல சொன்னார் பகவான். நீ போய் தயாராக இருக்கும்படியாக சொல்லு, நான் அப்படியே நைஸாக பகவானை பாருங்க, அப்படியே நைஸாக சந்தடி சாக்கு இல்லாமல் நானும் இப்படி கிளம்பிடுறேன். ஒரு சில நிமிஷங்களில் அண்ணாமலை சுவாமி, விஸ்வநாத சுவாமி, நாயனா, பகவான் 4 பேரும் திரௌபதி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த மலைப்பகுதியில் போய் அண்ணாமலையில் ஏற ஆரம்பிச்சிட்டான். அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு பகவான் கூட்டின்னு போனார். அங்கே நிறைய ஓடைகள்லாம் போச்சு, யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டார். அதெல்லாம் போச்சு. அது கொஞ்சம் வறண்டு இருந்தது, வெயில் கடுமையாக இருந்தது. பகவானுக்கு இந்த நாயனாக்கு வெயிலில் நீண்ட நாள் இருக்க முடியுமோ, ரொம்ப நேரம் இருந்தால் அவர் கஷ்டப்படுவாரே அப்படின்றது தெரியும். அதனால் பகவான் ஒரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சி அது கீழே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போய் உட்காண்டார். நாயனா, இதுதான் இங்குதி மரம். இந்த மரத்துக்கு சாகுந்தலத்துலேயும் சில சமஸ்கிருத நூல்லையும் இதை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கு. இதோட விசேஷ குணம் என்ன தெரியுமோ, இதுக்கு இந்த நிழலுக்கே ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. இதுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நிழலி அப்படின்னு தமிழில் இதை சொல்கிறா. ஏன்னா வெயிலோட உக்கிரகம் இந்த மர நிழலில் தணிஞ்சிரும் அப்படின்னு பகவான் சொல்கிறது. எப்படி பகவானுக்கு இதெல்லாம் தெரியுது பாருங்க. 5 நிமிஷத்துலேயே பலன் கை மேலே வந்தது. எல்லாருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டான், புத்துணர்வு ஆகிடுது. மறுபடியும் பகவான் எழுந்தார், காட்டு பகுதிக்கு போகலான்னு கிளம்பினார். அங்கே ஒரு நீர் ஓடை மாதிரி இருந்தது. அது பக்கத்தில் பகவான் உட்காண்டார், மௌனம் ஆயிட்டார். பகவான் கிட்டேருந்து எந்த விதமான சப்தமும் இல்லை. எல்லாரும் அந்த அமைதியில் ஆனந்தமாக இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து நாயனா கேட்டார், பகவானே போகலாமா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை தேட ஆரம்பிச்சிருவா அப்படின்னார். பகவான் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் சாயங்காலம் காற்று வந்துடும், போகிற சிரமம் தெரியாது அப்படின்னார். பகவான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தென்றல் மாதிரி வீச ஆரம்பித்தது. இவெல்லாம் கிளம்புறதுக்கு தயாராகும்பொழுது யாரோ அந்த புதற்களில் அப்படியே இப்படியே வராமல் இருந்தது.
யாரா அதுன்னு பார்த்தா முருகனார் வந்துட்டார். பகவான் எப்போவுமே ஆச்சரியமாக ஏதாவது பேசும்போது மூக்கில் அப்படி கை வச்சுப்பார். ஓ, இவர் என்னம்மா வந்தார், இந்த இடம் யாருக்கும் தெரியாதே அப்படின்னு அவர் சொல்லும்போதே பேச்சு குரல் கேட்டு முருகனார் பகவானை பார்த்து வந்துட்டார். கொஞ்சம் நிமிஷங்களில் பக்கத்தில் வந்தவர் கண்ணில் அப்படியே ததும்புறது, அழுக வருது, முகமெல்லாம் செவந்துருத்தவருக்கு. சாஷ்டாங்கம் தொடாலும் விழுந்தார் பகவான் காரில். பகவான் கேட்டார், எப்படி வந்தீர், இந்த இடம் யாருக்கும் தெரியாதே, ஃபாரஸ்ட்காராளுக்கே தெரியாதே, எப்படி வந்தேள் அப்படின்னார். முருகனார் சொல்கிறார் பாருங்கோ, எஜமானன் இருக்கிற இடம் நாய்க்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார். அதை அந்த தழுதழுத்த குரல்லையே அழுகையோடு அவர் சொல்கிறார், கோவிலிருந்து மத்தியானம் வந்தானா, ஹாலில் பகவான் இல்லையா, விசாரிச்சா யாருக்குமே தெரியல, பலாக்கொத்துக்கு பார்த்தேன், நாயனாவையும் காணலை, நாயனா காட்டை பற்றி கேட்டது ஞாபகம் வந்தது, சரின்னு எந்த பக்கமும் போயிருப்பான்னு தெரியாமல் நின்னப்போ கோவில் காவல்காரன் வந்தான், மாட்டு சந்தை பக்கமாக பகவான் போனார்னு சொன்னான். பகவானே, நீயே கதின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன், காட்டுக்குள்ளே எனக்கு வழி என்ன தெரியும்னு. காட்டுக்குள்ளே இல்லை, சம்சார சாகரத்திலேயே நமக்கு வழி தெரியல, பகவான் தான் வழி. எப்படி ஒரு எஜமானனை தேடிந்து ஒரு நாய் மோப்பம் முடிச்சுட்டு வருதோ, பக்தின்ற மோப்பத்தில் நம்ம பகவானை தேடிட்டு வரணும். ரமணார்ப்பணம்.